வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று சதவீதம் பகுதியிலுள்ள கூட்டுவட்டி எனும் அலகை கற்க இருக்கின்றோம். சதவீதம். வட்டி. வட்டி எனப்படுவது ஒருவர் பெற்ற கடனிற்கு குறித்த காலத்தின் பின் கடனிலிருந்து மீள்வதற்கு செலுத்துகின்ற பணம். பெற்ற கடனிற்கு மேலதிகமான பணம் வட்டியாகும். வங்கிகளில் செய்யப்படும் வைப்புகளுக்கும் குறித்த காலத்தின் பின் கிடைக்கும் மேலதிக பணம் வட்டியாகும். அந்த வட்டியானது பின்வருமாறு இரு முறைகளில் அமையலாம். ஒன்று, எளிய வட்டி. எளிய வட்டி என்பது மாதந்தோறும் அல்லது ஆண்டிற்கு அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு வட்டியை கணிக்கும் போது ஆரம்ப தொடக்க பணம் மாத்திரம், அதாவது ஆரம்பத்தில் பெற்ற கடன் அல்லது ஆரம்பத்தில் செய்யப்பட்ட வைப்பு மாத்திரம் கருத்தில் கொள்ளப்படும் எனில் அவ்வாறு கணிக்கப்படுகின்ற வட்டி எளிய வட்டி ஆகும். கூட்டுவட்டி. கூட்டுவட்டி எனப்படுவது ஆண்டுதோறும் அல்லது குறிப்பிட்ட கால பகுதி தோறும் வட்டியை கணிக்கும் போது தொடக்க பணம் மாத்திரமன்றி முன்னைய கால பகுதிகளிலும் கணிக்கப்பட்ட வட்டிகளுக்கும் சேர்த்து வட்டி கணிக்கும் செயல்முறை ஆகும். நாம் இவ்வலகில் கூட்டுவட்டி தொடர்பாக கற்க இருக்கின்றோம். எனினும் எளிய வட்டி, கூட்டுவட்டி என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாடு தொடர்பாக நாம் அறிந்திருத்தல் அவசியமாகும். சதவீதம். முதலாவதாக எளிய வட்டி தொடர்பான ஒரு பிரசினத்தை பார்ப்போம். அருண் ரூபாய் 50,000 10% ஆண்டு எளிய வட்டிக்கு வங்கி ஒன்றில் கடனாக பெற்றான். அவன் ஒரு ஆண்டிற்கு செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவு? அருண் பெற்ற கடன் 50,000. 50,000 10% ஒரு ஆண்டிற்கான வட்டி. எனவே அருண் செலுத்த வேண்டிய ஆண்டு வட்டி 50,000 10%. சதவீதம் என்பது 100 வீதம், 100க்கு 10. எனவே 50,000 10% ரூபாய் 5,000. 50,000 10% ரூபாய் 5,000. 2 ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவு? மேலுள்ள வினா எளிய வட்டி. எனவே ஆரம்ப தொடக்க பணம் மாத்திரமே இங்கு வட்டி கணிக்கும் போது கருத்தில் கொள்ளப்படும். எனவே குறித்த ஒரு காலப்பகுதிக்கான வட்டி கணிக்கும் போது இத்தொடக்க பணத்திற்கு மாத்திரம் கணிக்கப்படுவதால் ஒரு ஆண்டிற்கான வட்டி 5,000 எனில் 2ஆம் ஆண்டிற்கும் வட்டி 5,000ஆகவே இருக்கும். எனவே இரு ஆண்டுகளுக்கான வட்டி 5,000 2. முதலாவது ஆண்டிற்கும் வட்டி 5,000, 2வது ஆண்டிற்கும் 5,000. எனவே 5,000 2 ஆண்டுகளுக்கான வட்டி ரூபாய் 10,000. 2 ஆண்டுகளின் இறுதியில் கடனிலிருந்து மீள்வதற்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு? பெற்ற கடன் 50,000. அக்கடனுக்கு மேலதிகமாக 2 ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டிய வட்டி ரூபாய் 10,000. எனவே 2 ஆண்டுகளின் இறுதியில் கடனிலிருந்து மீள்வதாயின் செலுத்த வேண்டிய மொத்தம் ரூபாய் 60,000. 50,000 பெற்ற கடன், அக்கடனிற்கான வட்டி ரூபாய் 10,000. எனவே 2 ஆண்டுகளின் இறுதியில் செலுத்த வேண்டிய மொத்த தொகை ரூபாய் 60,000. சதவீதம் கூட்டுவட்டி. டெரிக்சன் ரூபாய் 50,000 10% ஆண்டு கூட்டுவட்டிக்கு வங்கி ஒன்றில் கடனாக பெற்றான். 2 ஆண்டுகளின் இறுதியில் கடனில் இருந்து மீள்வதற்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு? ஆரம்பத்தில் முதலாம் ஆண்டிற்கான வட்டி. முதலாம் ஆண்டிற்கான வட்டி 50,000 10%. 50,000 10% ரூபாய் 5,000. முதலாம் ஆண்டின் இறுதியில்
அவர் பெற்ற கடனுக்கு மேலதிகமாக 5000 வட்டியாக செலுத்த வேண்டியிருக்கும். எனவே முதலாம் ஆண்டின் இறுதியில் கடன் பணமாக அமைவது பெற்ற கடன் ரூபாய் 50,000, அக்கடனுக்கு முதலாம் ஆண்டிற்கான வட்டி ரூபாய் 5,000. எனவே முதலாம் ஆண்டின் இறுதியில் கடன் 50,000 கடன், 5,000 முதலாம் ஆண்டிற்கான வட்டி. எனவே முதலாம் ஆண்டின் இறுதியில் ரூபாய் 55,000. இரண்டாம் ஆண்டிற்கு வட்டி கணிக்கும் போது இங்கு கூட்டு வட்டி என்பதனால் ஆரம்ப பணம் மாத்திரமன்றி, ஆரம்ப 50,000 மாத்திரமன்றி முதலாம் ஆண்டில் பெறப்பட்ட வட்டியான ரூபாய் 5,000க்கும் சேர்த்தே வட்டி கணிக்கப்படும். அதாவது முதலாம் ஆண்டின் இறுதியில் அவரது கடன் பணமான ரூபாய் 55,000க்கு வட்டி கணிக்கப்படும். எனவே இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி ரூபாய் 55,000ன் 10%, ரூபாய் 5,500. 2 ஆண்டுகளின் இறுதியில் கடனில் இருந்து மீள்வதற்கு செலுத்த வேண்டிய மொத்தம் முதலாம் ஆண்டின் இறுதியில் ரூபாய் 55,000, அத்தொகைக்கு இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி ரூபாய் 5,500. எனவே இரண்டாம் ஆண்டின் இறுதியில் செலுத்த வேண்டிய மொத்தம் 55,000 சக 5,500. செலுத்த வேண்டிய மொத்த தொகை ரூபாய் 60,500. மேலும் ஒரு பிரச்சனத்தை அவதானிப்போம். கூட்டு வட்டி ரூபாய் 80,000 15% ஆண்டு கூட்டு வட்டிக்கு வங்கி ஒன்றில் கடனாக பெற்றான். 2 ஆண்டுகளின் இறுதியில் கடனிலிருந்து மீள்வதற்கு அவன் செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு? 15% ஆண்டு கூட்டு வட்டி. எனவே முதலாம் ஆண்டிற்கான வட்டி 80,000ன் 15%. பெற்ற கடன் 80,000, அக்கடனின் 15%. 80,000ன் 15% ரூபாய் 12,000. எனவே முதலாம் ஆண்டின் இறுதியில் பெற்ற கடன் 80,000, அக்கடனுக்கான வட்டி ரூபாய் 12,000. எனவே முதலாம் ஆண்டின் இறுதியில் கடன் பணம் 80,000 சக 12,000 92,000. தற்போது இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி கணிக்கப்படும் போது 92,000க்கு கணிக்கப்படும். அதாவது அவர் பெற்ற கடனுக்கும் முதலாம் ஆண்டில் செலுத்த வேண்டிய வட்டிக்கும் சேர்த்து 92,000க்கு இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி கணிக்கப்படும். எனவே இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி 92,000ன் 15%, ரூபாய் 13,800. எனவே 2 ஆண்டுகளின் இறுதியில் கடனில் இருந்து மீள்வதற்கு அவர் செலுத்த வேண்டிய பணம் முதலாம் ஆண்டின் இறுதியில் செலுத்த வேண்டிய தொகையாகிய 92,000க்கு 13,800 இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி. எனவே இரண்டாம் ஆண்டின் இறுதியில் செலுத்த வேண்டிய தொகை 92,000 சக 13,800 105,800. வினாவை அவதானிக்க. முதலாம் ஆண்டிற்கான வட்டி ஆரம்ப கடன் பணமான 80,000க்கு கணிக்கப்பட்டுள்ளது. 80,000ன் 15% ரூபாய் 12,000. முதலாம் ஆண்டின் இறுதியில் 80,000த்துடன் 12,000 சேர்க்கப்பட்டு, அதாவது முதலாம் ஆண்டிற்கான வட்டி சேர்க்கப்பட்டதும் முதலாம் ஆண்டின் இறுதியில் செலுத்த வேண்டிய பணம் ரூபாய் 92,000. இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி 92,000க்கு கணிக்கப்படுகிறது. 92,000க்கு 15%, 13,800. இரண்டாம் ஆண்டின் இறுதியில் அவர் செலுத்த வேண்டிய தொகை முதலாம் ஆண்டின் இறுதி தொகையுடன் இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி கூட்டப்பட்டு கணிக்கப்பட்டுள்ளது 105,800.
இதே வினாவை ரூபாய் 80,000 15% ஆண்டு கூட்டு வட்டிக்கு வங்கி ஒன்றில் கடனாக பெற்றான். 2 ஆண்டுகளின் இறுதியில் கடனில் இருந்து மீள செலுத்த வேண்டிய மொத்தம். அதே வினா நேரடியாக முதலாம் ஆண்டின் இறுதி பணம் எவ்வாறு கணிப்பது? 15% கூட்டு வட்டி வினாவில் சொல்லப்பட்டுள்ளது. 15% கூட்டு வட்டி. எனவே 100 ரூபாவாக இருப்பின் 15 ரூபாய் ஒரு ஆண்டிற்கான வட்டி. எனவே ஆண்டின் இறுதியில் முதலாம் ஆண்டின் இறுதியில் 100 ரூபாய் கடன் பெற்றிருப்பின் அக்கடனுக்கு ஆண்டுக்கான வட்டி ரூபாய் 15. எனவே ஆண்டின் இறுதியில் 115 ரூபாய் கடனாக அமையும். சதவீதத்தில் 100% ஆரம்ப கடனாக இருப்பின் ஆண்டின் இறுதியில் 15% வட்டியுடன் சேர்த்து 115% கடனாக அமையும். எனவே பெற்ற 80,000 கடனுக்கு முதலாம் ஆண்டின் இறுதியில் செலுத்த வேண்டிய தொகை 80,000-இன் 115%. எனவே முதலாம் ஆண்டின் இறுதியில் 80,000-இன் 115%. 80,000-இன் 115% 92,000. இது முதலாம் ஆண்டின் இறுதி பணம். முதலாம் ஆண்டின் இறுதி பணத்திற்கு இரண்டாம் ஆண்டிற்கு வட்டி கணிக்கப்படுகிறது. எனவே முதலாம் ஆண்டின் இறுதி பணமாகிய 92,000-இன் 115%மே அவர் இரண்டாம் ஆண்டின் இறுதியில் செலுத்த வேண்டிய தொகையாக அமையும். எனவே இரண்டாம் ஆண்டின் இறுதியில் செலுத்த வேண்டிய தொகை 92,000-இன் 115%. இங்கு சுருக்கும் போது 2 பூஜ்ஜியங்களும் வெட்டுப்படும். 920-ஐ 115-ஆல் பெருக்கினால் 105,800 பெறப்படும். இவ்வினாவை நேரடியாக இரண்டாம் ஆண்டின் இறுதி தொகையையும் காண முடியும். எவ்வாறு காணலாம் எனில் மேலுள்ள அமைப்பில் அவதானியுங்கள். 80,000-இன் 115% 92,000. எனவே 92,000 என்பது மேலுள்ள கோவையாகும். 80,000 தர 100-இன் மேல் 115 தர 100-இன் மேல் 115, அதாவது 15% கூட்டு வட்டி என்பதால் ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் தொடக்க பணத்தின் 15% சேர்ந்து இறுதி பணம் அமையும். 80,000-இன் 100-இன் மேல் 115 என்பது முதலாம் ஆண்டின் இறுதி பணம், அதாவது 92,000. அப்பணத்தின் 100-இன் மேல் 115 என்பது இரண்டாம் ஆண்டின் இறுதி பணம். எனவே நேரடியாக காண்பதற்கு 80,000 தர 100-இன் மேல் 115 இக்கோவை முதலாம் ஆண்டின் இறுதி பணத்தை தரும். அதனை மறுபடியும் 100-இன் மேல் 115-ஆல் பெருக்கினால், அதாவது 115%-ஐ கணித்தால் இரண்டாம் ஆண்டின் இறுதி தொகையாகிய ரூபாய் 105,800 பெறப்படும். எனவே அவர் இரண்டாம் ஆண்டின் இறுதியில் அவர் செலுத்த வேண்டிய பணம் 105,800. ஒரே வினா 3 விதமாக விடை பெறப்பட்டுள்ளது. முதலாவது முறையில் தனித்தனியே ஒவ்வொரு ஆண்டுகளுக்குமான வட்டி கணிக்கப்பட்டு வட்டி ஆரம்ப தொகையுடன் சேர்த்து ஆண்டின் இறுதி பணம் கணிக்கப்பட்டது. இரண்டாவது முறையில் ஒவ்வொரு ஆண்டினதும் இறுதி பணம் நேரடியாக கணிக்கப்பட்டது. மூன்றாவது முறையில் நேரடியாக குறிப்பிட்ட காலத்தின் இறுதி பணம் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு பிரச்சனத்தை ஆராய்வோம். டியோன் ரூபாய் 40,000-ஐ 20% ஆண்டு கூட்டு வட்டிக்கு வங்கி ஒன்றில் கடனாக பெற்றான். 2 ஆண்டுகளின் இறுதியில் கடனில் இருந்து மீள்வதற்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு? 20% கூட்டு வட்டி, பெற்ற கடன் ரூபாய் 40,000.
எனவே முதலாம் ஆண்டிற்கான வட்டி 40,020%. 40,000 தர 100 2 பூஜ்ஜியங்கள் வெட்டுப்படும். எனவே 400 தர 20 8,000. முதலாம் ஆண்டின் இறுதியில் கடன் பணம் 40,000 சக 8,000 8,000 48,000. எனவே இரண்டாம் ஆண்டிற்கான வட்டியானது தொடக்க பணத்திற்கு கணிக்கப்பட மாட்டாது. இங்கு அவர் முதலாம் ஆண்டிற்கு செலுத்த வேண்டிய வட்டியையும் சேர்த்து பெறப்பட்ட ரூபாய் 48,000க்கே இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி கணிக்கப்படும். எனவே இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி 48,020% 9,600 ரூபாய். எனவே 2 ஆண்டுகளின் இறுதியில் அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை 48,000 ஆனது முதலாம் ஆண்டின் இறுதியில் செலுத்த வேண்டிய தொகை. அத்தொகைக்கு இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி ரூபாய் 9,600. எனவே இரண்டாம் ஆண்டின் இறுதியில் செலுத்த வேண்டிய மொத்த பணம் ரூபாய் 57,600. முதலாம் ஆண்டின் இறுதி பணமாகிய ரூபாய் 48,000 அத்தொகைக்கு இரண்டாம் ஆண்டிற்கான வட்டியாகிய 9,600 சேர்க்கப்பட்டு 57,600 அவர் இரண்டாம் ஆண்டின் இறுதியில் செலுத்த வேண்டியிருக்கும். இங்கு முதலாம் ஆண்டிற்கு வட்டி கணிப்பிடும் போது ஆரம்ப பணம் 40,000 20% 8,000. இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி 48,000 ரூபாவுக்கு கணிக்கப்பட்டுள்ளது. 48,000 ரூபாய் எனப்படுவது தொடக்க கடனும் முதலாம் ஆண்டிற்கான வட்டியும் சேர்ந்து பெறப்பட்ட பணமாகும். அத்தொகைக்கு இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி 9,600 கணிக்கப்பட்டுள்ளது. 48,000 முதலாம் ஆண்டின் இறுதியில் செலுத்த வேண்டிய தொகை. அத்தொகையுடன் 9,600 சேர்க்கும் போது இரண்டாம் ஆண்டின் இறுதியில் செலுத்த வேண்டிய தொகை 57,600 அமையும். 50,000 20% ஆண்டு கூட்டு வட்டிக்கு வங்கி ஒன்றில் நிலையான வைப்பிலிடும் ஒருவன் 3 ஆண்டுகளின் முடிவில் பெறும் மொத்த தொகை எவ்வளவு? 50,000 ரூபாய் 20% ஆண்டு கூட்டு வட்டிக்கு வங்கி ஒன்றில் வைப்பிலிடப்பட்டுள்ளது. எனவே அவர் வைப்பிலிட்ட பணம் ரூபாய் 50,000. அத்தொகைக்கு 20% வட்டி சேர்க்கப்படும் ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும். எனவே முதலாம் ஆண்டின் இறுதியில் அவர் வைப்பிலிட்ட தொகையின் 120% அவரது வங்கி கணக்கில் இருக்கும். எனவே முதலாம் ஆண்டின் இறுதியில் கணக்கில் உள்ள மொத்தம் 50,120%. 2 பூஜ்ஜியங்கள் சுருக்கப்படுமாயின் 500 தர 120 60,000 ரூபாய். எனவே இரண்டாம் ஆண்டின் இறுதியில் முதலாம் ஆண்டின் இறுதியில் கணக்கில் உள்ள 60,000க்கு 20% சேர்க்கப்படும். அவ்வாறு சேர்க்கப்படும் போது 60,120% ஆண்டின் இறுதியில் இருக்கும். எனவே இரண்டாம் ஆண்டின் இறுதியில் கணக்கில் உள்ள மொத்த தொகை 60,120%. 60,120%. எனவே ரூபாய் 72,000 கணக்கில் இருக்கும். மூன்றாம் ஆண்டின் இறுதியில் தற்போது இரண்டாம் ஆண்டின் இறுதி பணத்திற்கு வட்டி கணிக்கப்படும். எனவே 72,000 ரூபாவின் 20% அவரது கணக்கில் சேர்க்கப்படும். 72,000 20% சேர்க்கப்படும். எனவே 72,000 100% எனில் கணக்கில் உள்ள பணம் 120%. எனவே மூன்றாம் ஆண்டின் இறுதியில் 72,120% ரூபாய் 86,400 அமையும்.
எனவே 3 ஆண்டுகளின் இறுதியில் அவரது வங்கி கணக்கில் மொத்தமாக ரூபாய் 86,400 இருக்கும். முதலாம் ஆண்டிற்கு 50,120% 60,000. இரண்டாம் ஆண்டின் இறுதியில் முதலாம் ஆண்டின் இறுதி பணத்தின் 120%, அதாவது 60,120% 72,000. மூன்றாம் ஆண்டின் இறுதியில் 72,120% 86,400. அதனை நாம் நேரடியாக பின்வருமாறு காணலாம். அவர் வைப்பிலிட்ட தொகை 50,000, அதன் 120% 60,000 என்பது 50,000 தர 100 மேல் 120 60,000 முதலாம் ஆண்டின் இறுதி பணம். 50,000 தர 100 மேல் 120 அத்தொகையின் 120% இரண்டாம் ஆண்டின் இறுதி பணம். அதன் 120% மூன்றாம் ஆண்டின் இறுதி பணம், அதாவது ரூபாய் 86,400. இப்பின்னத்தை சுருக்கும் போது கீழுள்ள பூச்சியங்கள் 6 அமைந்துள்ளன. மேலே 1 2 3 4 5 6 7 பூச்சியங்கள். 6 பூச்சியங்களை சுருக்குவோமாயின் 50 தர 12 தர 12 தர 12 50 தர 12 600, 600 தர 12 7,200, 7,200 தர 12 86,400. எனவே 3 ஆண்டுகளின் இறுதியில் அவரது கணக்கில் மொத்தமாக ரூபாய் 86,400 இருக்கும். ரவி ரூபாய் 30,000 20% ஆண்டு கூட்டு வட்டிக்கு வங்கி ஒன்றில் நிலையான வைப்பிலிட்டான். அவ்வங்கியானது ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் வட்டியை கணக்கிட்டு முதலுடன் சேர்க்கின்றது. 1.5 ஆண்டுகளின் முடிவில் ரவி தனது வங்கி கணக்கில் இருந்து பெறும் மொத்த தொகை எவ்வளவு? மேலுள்ள வினாவில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை அந்நிறுவனம் வட்டியை கணக்கிடுகின்றது. எனவே 30,000 வைப்பு செய்யும் ரவிக்கு முதல் 6 மாதங்களுக்கான வட்டி ஆரம்பத்தில் கணிக்கப்படும். அவ்வட்டி முதல் 6 மாதங்களின் முடிவில் ரவியின் கணக்கில் சேர்க்கப்படும். எனவே இரண்டாவது 6 மாதத்திற்கான வட்டி கணிப்பிடப்படும் போது இ30,000 அவ்வட்டி முதல் 6 மாத வட்டி சேர்க்கப்பட்டே வட்டி கணிக்கப்படும். எனவே இம்முறையின் கீழே முதல் 6 மாதங்களுக்கான வட்டி 30,020% ஆண்டு வட்டி எனினும் 6 மாதங்களுக்கான வட்டி, அதாவது அரை ஆண்டிற்கான வட்டி 12 மேல் 6 அல்லது 2 இதை சுருக்கினால் முதல் 6 மாதங்களுக்கான வட்டி ரூபாய் 3,000 அமையும். எனவே முதல் 6 மாதங்களின் முடிவில் ரவியினது வங்கி கணக்கில் அவர் வைப்பிலிட்ட 30,000 முதல் 6 மாதங்களுக்குமான வட்டி ரூபாய் 3,000 சேர்ந்து ரவி வைப்பிலிட்ட 30,000 முதல் 6 மாதங்களுக்கான வட்டி ரூபாய் 3,000 அவ்விரண்டும் சேர்ந்து முதல் 6 மாதங்களின் முடிவில் அவரது கணக்கில் ரூபாய் 33,000 இருக்கும். எனவே இரண்டாவது 6 மாதத்திற்கான வட்டியானது 30,000 அன்று 33,000 கணிக்கப்படும். எனவே இரண்டாவது 6 மாத வட்டி 33,020%. இது ஆண்டிற்கான வட்டி. அரை ஆண்டிற்கு, அதாவது 6 மாதங்களுக்கான வட்டி 2 பெருக்குவதன் மூலம் பெறப்படுகிறது 3,300. எனவே இரண்டாவது 6 மாதத்திற்கான வட்டி ரூபாய் 3,300. இரண்டாவது 6 மாதம் எனப்படுவது 1 வருடம்,
அதாவது முதல் 6 மாதம், இரண்டாவது 6 மாதம். 2 6 மாதங்கள் முடிவு ஒரு வருடத்தின் முடிவில் அவரது கணக்கில் ஒரு வருடத்தின் முடிவில் ஓராண்டின் முடிவில் அவரது கணக்கில் முதலாவது 6 மாதத்தின் முடிவில் ரூபாய் 33,000 அத்தொகைக்கு இரண்டாவது 6 மாதத்திற்கான வட்டி ரூபாய் 3,300 சேர்க்கப்பட்டு ரூபாய் 36,300 அவரது கணக்கில் இருக்கும். ஓராண்டின் பின் மூன்றாவது 6 மாதத்திற்கான வட்டி 36,300க்கு கணிக்கப்படும். எனவே மூன்றாவது 6 மாத வட்டி 36,300 20% தர அரை ஆண்டிற்கான வட்டி 3,630. எனவே மூன்றாவது 6 மாதத்தின் முடிவில் அவரது கணக்கில் ஒரு வருடத்தின் முடிவில் காணப்பட்ட 36,300 அத்தொகைக்கான வட்டி 3,630 சேர்க்கப்பட்டு 39,930 இருக்கும். எனவே ஓராண்டின் இறுதியில் அவரது கணக்கில் 39,930 இருக்கும். இங்கு 30,000 ரூபாய் 20% கூட்டு வட்டிக்கு வைப்பிலிடப்படுகிறது. எனினும் நிறுவனம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை வட்டியை ஆரம்ப முதலுடன் சேர்க்கின்றது. எனவே முதல் 6 மாதங்களுக்கான வட்டி கணிக்கப்பட்ட போது ரூபாய் 3,000 பெறப்பட்டுள்ளது. எனவே முதல் 6 மாத முடிவில் அவரது கணக்கில் அவர் வைப்பிலிட்ட 30,000 அதற்கு மேலதிகமாக முதல் 6 மாதங்களுக்கான வட்டி ரூபாய் 3,000 சேர்க்கப்பட்டு ரூபாய் 33,000 இருக்கும். இரண்டாவது 6 மாதங்களுக்கான வட்டி ரூபாய் 3,300. எனவே இரண்டாவது 6 மாத முடிவில் அதாவது ஒரு ஆண்டின் முடிவில் அவரது கணக்கில் 36,300 இருக்கும். மூன்றாவது 6 மாதங்களுக்கான வட்டி ரூபாய் 3,630. எனவே 1.5 ஆண்டுகளின் இறுதியில் அவரது கணக்கில் 36,300 சக 3,630 39,930 இருக்கும். %14 ஆண்டு கூட்டு வட்டி வழங்கும் வங்கி ஒன்றில் ஆகாஷ் ரூபாய் 70,000 நிலையான வைப்பிலிட்டான். ஓராண்டின் முடிவில் வங்கியின் வட்டி வீதம் 2% குறைந்தது. 2 ஆண்டுகளின் முடிவில் ஆகாஷிற்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு? இங்கு வட்டி வீதம் முதலாவது ஆண்டில் 14%, எனினும் இரண்டாவது ஆண்டில் 2% குறைக்கப்பட்டுள்ளது. எனவே முதலாவது ஆண்டில் 14%ஆகவும் இரண்டாவது ஆண்டில் 12%ஆகவும் வட்டி அமையும். முதலாம் ஆண்டின் பணத்திற்கு அதாவது அவரது நிலையான வைப்பிற்கு 14% வட்டி முதலாவது ஆண்டிலும், இரண்டாவது ஆண்டில் முதலாம் ஆண்டின் இறுதி பணத்திற்கு 12% வட்டியும் கணிக்கப்படும். எனவே முதலாம் ஆண்டின் இறுதியில் அவரது கணக்கில் வைப்பிலிட்ட 70,000 அத்தொகையின் 14% வட்டியாக சேர்க்கப்பட்டு இறுதியில் கணக்கில் அமையும். எனவே 114% அவரது கணக்கில் அமையும். 70,000 114% 79,800 ரூபாய் அமையும். முதலாம் ஆண்டின் இறுதியில் 79,800. இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி 2% குறைகிறது. எனவே 12% வட்டி கணிக்கப்பட்டிருக்கும். இரண்டாம் ஆண்டின் இறுதியில் 79,800 112% அவரது கணக்கில் இருக்கும். எனவே இரண்டாம் ஆண்டின் இறுதியில் 79,800 112%, 79,800 தர
100 மேல் 112 இரு பூஜ்ஜியங்களை சுருக்கினால் 798 தர 112 89,376 89,376 இதனை 70,114% முதலாம் ஆண்டின் இறுதி பணம், அப்பணத்தின் 112% இரண்டாம் ஆண்டின் இறுதி பணம் என நேரடியாகவும் காணலாம். எனவே இரண்டாம் ஆண்டின் இறுதியில் அவரது கணக்கில் உள்ள மொத்த பணம் 89,376 89,376 ஆகும். குறித்த தொகையை 15% ஆண்டு கூட்டு வட்டிக்கு வங்கி ஒன்றில் கடனாக பெற்றவருக்கு இரண்டாம் ஆண்டிற்கு வட்டியாக 6,900 கணிக்கப்பட்டிருந்தது. அவர் பெற்ற கடன் தொகை எவ்வளவு? மாணவர்களே அவதானியுங்கள். இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி 6,900. இரண்டாம் ஆண்டிற்கு வட்டி கணிக்கப்படுவது முதலாம் ஆண்டின் இறுதி பணத்திற்கு. அதாவது முதலாம் ஆண்டின் இறுதியில் உள்ள பணம் இரண்டாம் ஆண்டிற்கான கடன் பணமாக கருதப்பட்டு அப்பணத்தின் 15% வட்டியாக கணிக்கப்பட்டிருக்கும். எனவே இவ் 6,900 என்பது முதலாம் ஆண்டின் இறுதி பணத்தின் 15%. முதலாம் ஆண்டின் இறுதி பணத்தின் 15%. முதலாம் ஆண்டின் இறுதியில் உள்ள கடன் பணமே இரண்டாம் ஆண்டிற்கான ஆரம்ப கடன். இரண்டாம் ஆண்டின் ஆரம்பத்தில் இருக்கும் கடன் பணத்திற்கு வட்டி கணிக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் கணிக்கப்படும் வட்டி அவ்வாண்டின் தொடக்க பணம், அதாவது முந்தைய ஆண்டின் இறுதி பணத்திற்கு கணிக்கப்படும். எனவே இரண்டாம் ஆண்டின் ஆரம்பத்தில் அவரது கடனை காண்பதற்கு 15% 6,900 எனில் 100% கணிக்க வேண்டும். எனவே இரண்டாம் ஆண்டின் ஆரம்பத்தில் கடன் 6,900 தர 15 மேல் 100. இதனை சுருக்கும் போது 46,000 பெறப்படும். 46,000 ரூபாவின் 15% 6,900. எனவே இரண்டாம் ஆண்டின் ஆரம்பத்தில் அவரது செலுத்த வேண்டிய பணமாக 46,000 அமைந்திருக்கும். இரண்டாம் ஆண்டின் ஆரம்பத்தில். இரண்டாம் ஆண்டின் ஆரம்ப கடன் என்பது முதலாம் ஆண்டின் இறுதி தொகை. எனவே முதலாம் ஆண்டின் இறுதியில் 46,000 செலுத்த வேண்டியதாய் இருந்திருக்கும். எனவே அவர் பெற்ற கடன் முதலாம் ஆண்டின் இறுதி பணம் என்பது அவர் பெற்ற கடனுக்கு 15% வட்டி சேர்க்கப்பட்ட பணமாகும். பெற்ற கடன் ரூபாய் 100 எனில் அக்கடனுக்கு 15 ரூபாய் சேர்க்கப்பட்டு ஆண்டின் இறுதியில் 115 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். சதவீதத்தில் கருதுவோம் எனில் 100% ஆரம்ப பணம் எனில் அப்பணத்திற்கு 15% சேர்க்கப்பட்டு ஆண்டின் இறுதியில் 115% அமையும். எனவே இவர் பெற்ற கடனின் 115% 46,000. எனவே பெற்ற கடன் 46,000 தர 115 மேல் 100 40,000 ரூபாய். 40,000. மாணவர்களே அவதானியுங்கள். 15% ஆண்டு கூட்டு வட்டிக்கு வங்கி ஒன்றில் கடனாக பெற்றவருக்கு இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி ரூபாய் 6,900. இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி 6,900. இரண்டாம் ஆண்டிற்கான வட்டி கணிக்கப்படுவது முதலாம் ஆண்டின் இறுதி பணம். அதனையே இரண்டாம் ஆண்டின் ஆரம்பத்தில் கடன் என கருதி அத்தொகைக்கு வட்டி கணிக்கப்பட்டிருக்கும். இரண்டாம் ஆண்டின் ஆரம்ப கடனின் 15% 6,900 எனில் இரண்டாம் ஆண்டின் ஆரம்பத்தில் கடன் பணம் 46,000.
அதாவது முதலாம் ஆண்டின் இறுதியில் கடன் 46,000. முதலாம் ஆண்டின் இறுதியில் கடன் பணம் என்பது ஆரம்பத்தில் அவர் பெற்ற கடனுக்கு 15% வட்டி சேர்க்கப்பட்ட தொகையாகும். எனவே 46,000 என்பது 115%, அவரது கடனின் 115%. எனவே கடன் பணம் 100%, ரூபாய் 40,000. எனவே அவர் பெற்றுள்ள கடன் 40,000. மேலும் ஒரு வினாவை அவதானிப்போம். நிதி நிறுவனம் ஒன்றில் குறித்த தொகையை கூட்டு வட்டிக்கு கடனாக பெறுபவர் அந்நிறுவனத்துடன் மேற்கொண்ட உடன்படிக்கைக்கு அமைய கடனுக்கான ஆண்டு வட்டி வீதம் மாறாதிருக்கும். அதேவேளை இரண்டாம் ஆண்டின் இறுதியில் கடனிலிருந்து மீள்வதாயின் 48,400ஐயும் மூன்றாம் ஆண்டின் இறுதியில் கடனிலிருந்து மீள்வதாயின் 53,240ஐயும் செலுத்த வேண்டும். ஒரு நபர் ஒரு நிறுவனத்துடன் உடன்படிக்கை ஒன்றை மேற்கொள்கின்றார். கூட்டு வட்டிக்கு கடன் பெறப்படுகின்றது. எனினும் நிறுவனத்தில் வட்டி வீதம் மாறாது அமைகின்றது. அச்சந்தர்ப்பத்தில் இரண்டாம் ஆண்டின் இறுதியில் கடனில் இருந்து விடுபட அவர் 48,400ஐ செலுத்த வேண்டும். அல்லது மூன்றாம் ஆண்டின் இறுதியில் மீள்வதாயின் 53,240ஐ செலுத்த வேண்டி இருக்கும். வினா: அறவிடப்படுகின்ற ஆண்டு வட்டி வீதத்தை காண்க. இங்கே 48,400 என்பது இரண்டாம் ஆண்டின் இறுதி பணம். இரண்டாம் ஆண்டின் இறுதி பணத்திற்கு மூன்றாம் ஆண்டிற்கான வட்டி சேர்க்கப்பட்ட பின்னர் மூன்றாம் ஆண்டின் இறுதி பணம் பெறப்படும். இரண்டாம் ஆண்டின் இறுதியில் கடன் பணத்திற்கு மூன்றாம் ஆண்டிற்கான வட்டி சேர்க்கப்படும் போது மூன்றாம் ஆண்டின் இறுதி தொகை வரும். எனவே இங்கு எமக்கு தரப்பட்டுள்ள தரவுகள் மூன்றாம் ஆண்டின் இறுதியில் செலுத்த வேண்டியது 53,240, இரண்டாம் ஆண்டின் இறுதியில் 48,400. எனவே அவ்விரு பெருமானங்களும் தெரிவதால் மூன்றாம் ஆண்டிற்கான வட்டியை கணிக்கலாம். மூன்றாம் ஆண்டிற்கான வட்டியை மூன்றாம் ஆண்டின் இறுதி பணத்திலிருந்து இரண்டாம் ஆண்டின் இறுதியில் கடனை கழிக்கும் போது கணிக்கக்கூடியதாய் அமையும். எனவே மூன்றாம் ஆண்டிற்கான வட்டி 53,240 மூன்றாம் ஆண்டின் இறுதி தொகை, அதிலிருந்து 48,400ஐ கழிக்க வேண்டும். 4,840. மூன்றாம் ஆண்டிற்கான வட்டி 4,840. மூன்றாம் ஆண்டிற்கான வட்டி கணிக்கப்படுவது இரண்டாம் ஆண்டின் இறுதியில் உள்ள கடன் பணத்திற்கே. எனவே 48,400 ரூபாவிற்கு வட்டியாக 4,840 கணிக்கப்பட்டுள்ளது. 48,400க்கு வட்டியாக 4,840 கணிக்கப்பட்டுள்ளது. எனவே சதவீதம் 100க்கு 48,400க்கு 4,840 எனில் 100க்கு 10% ஆண்டு கூட்டு வட்டி. எனவே அந்நிறுவனம் 10% ஆண்டு கூட்டு வட்டிக்கு கடன் வழங்கியுள்ளது. அவர் பெற்ற கடன் எவ்வளவு? இது இதற்கு முன்னர் செய்த வினாவை ஒத்த வினா ஒன்று. 10% கூட்டு வட்டிக்கு குறித்த நபர் கடன் பெற்றுள்ளார். இரண்டாம் ஆண்டின் இறுதியில் 48,400, அதாவது முதலாம் ஆண்டின் இறுதி தொகையின் 110%, 48,400. எனவே முதலாம் ஆண்டின் இறுதி பணம் இரண்டாம் ஆண்டின் ஆரம்பத்தில் கடன் 48,400 தர 110 மேல் 100, 44,000. இது இரண்டாம் ஆண்டின் ஆரம்ப கடன், அதாவது
முதலாம் ஆண்டின் இறுதி தொகை. எனவே முதலாம் ஆண்டின் இறுதியில் கடன் பணம் 44,000. எனவே அவர் பெற்ற கடன் இத்தொகை 44,000 ஆனது அவர் பெற்ற கடனின் 110%. எனவே அவர் பெற்ற கடன் 44,000 தர 110 மேல் 100 40,000 ரூபாய். எனவே அவர் பெற்ற கடன் தொகை ரூபாய் 40,000. மாணவர்களே, மேலுள்ள வினாவை மறுபடியும் அவதானிப்போம். குறித்த நபர் ஒரு நிறுவனத்துடன் உடன்படிக்கைக்கு வருகின்றார். 2ஆம் ஆண்டின் கடனில் இருந்து மீள்வதாயில் ரூபாய் 48,400 செலுத்த வேண்டும், அல்லது 3ஆம் ஆண்டின் இறுதியில் 53,240 செலுத்த வேண்டும். 2ஆம் ஆண்டின் இறுதியில் 48,400 அல்லது 3ஆம் ஆண்டின் இறுதியில் 53,240. 53,240 என்பது 2ஆம் ஆண்டின் இறுதி பணமாகிய 48,400 3ஆம் ஆண்டிற்கான வட்டி சேர்க்கப்பட்ட பணமாகும். எனவே 3ஆம் ஆண்டிற்கான வட்டியை நாம் 3ஆம் ஆண்டின் இறுதி தொகையிலிருந்து 2ஆம் ஆண்டின் இறுதி கடனை கழிப்பதன் மூலம் காணலாம். 53,240 இருந்து 48,400 கழித்தால் 3ஆம் ஆண்டிற்கான வட்டி ரூபாய் 4,840. இந்4,840 ஆனது 2ஆம் ஆண்டின் கடன் பணத்திற்கே அறவிடப்பட்டிருக்கும். 2ஆம் ஆண்டின் கடன் பணம் ரூபாய் 48,400. இத்தொகைக்கு 4,840 வட்டி எனில் சதவீதம் 100க்கு இங்கு 484 சுருக்கலாம். ஒரு 0 இதில் 100ல் ஒரு 0, 48,400ல் ஒரு 0. எனவே 10%. அவர் கடன் பெற்றிருப்பது 10% ஆண்டு கூட்டு வட்டிக்கு. இரண்டாவது வினா, பெற்ற கடன் எவ்வளவு? 48,400 2ஆம் ஆண்டின் இறுதி தொகை. இவ்2ஆம் ஆண்டின் இறுதி பணமானது முதலாம் ஆண்டில் உள்ள இறுதியில் இருந்த கடன் பணத்திற்கு 2ஆம் ஆண்டிற்கான வட்டி 10% சேர்க்கப்பட்டு பெறப்பட்ட பெருமானமாகும். எனவே 48,400 என்பது 2ஆம் ஆண்டின் ஆரம்ப கடன் பெருமானத்தின் 110%. எனவே ஆரம்ப கடன் பெருமானம் 100%-ஐ கணித்தான் 44,000 அமையும். 2ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் கடன் என்பது முதலாம் ஆண்டின் இறுதி பணம் ரூபாய் 44,000. எனவே அவர் பெற்ற கடன் 44,000 தர 110 மேல் 100 40,000 ரூபாய். நன்றி மாணவர்களே. மேலும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.